ஆண்டவரே கேட்கிற வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா அவங்க இருதயத்தில் ஏற்றப்பட தேவன் கிருபை பாராட்டுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றிலும் உமக்கு ஒருவருக்கே செலுத்திக்கிறோப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம நிற்கிறோம். ஆமாம் தானே? ஆமாம் தானே? நம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதது அவருடைய சித்த கிருபை தான். எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா அதிகாரம் 8ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7, 8. விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து பச்சித்து போட்டது. சில விதை கற்பாறை மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து ஒன்று 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். ஆமென். அல்லேலூயா. கேட்கிறதற்கு காது உள்ளவன். என்னம்மா வசனம் தாம்மா இருக்கு, ஏதோ தெரியாத வார்த்தையா சொல்றோம், புரியல உங்களுக்கு. என்ன இருக்கு? காது உள்ளவன் கேட்க கடவுதுன்னு சொல்றேன். ஏன் இது வந்து ஆண்டவர் சபைகளில் காது உள்ளவன் கேட்க கடவுதுன்னு சொல்லி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெளி நபருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லல, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லல, புறஜாதியர் மக்களுக்கு இது சொல்லல. சபைகளில் உன்னையும் என்னையும் என்ன மாதிரி ஒன்ன மாதிரி உட்கார்ந்திருந்த ஜனங்களை பார்த்து தான் சொன்னாரு. 4 நிலத்தில் உள்ள விதைகளை பற்றி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. சரி, விதைக்க புறப்பட்டவன் வழியறையிலே விதைக்கணும்னு சொல்லி விதைத்தானா? இல்லை கற்பாறை மேலே விதைக்கப்படணும்னு சொல்லி விதைத்தாரா? இல்லை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கணும்னு சொல்லி விதைத்தாரா? அவர் விதைக்க புறப்படும் போது நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் போது தான் இந்த விதைகள் எல்லாம் என்ன பண்ணுது? சுற்றி வழியருகில் விழுந்தது, கற்பாறை மேல் விழுந்தது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அது ஏன் நம்ம சபைகளுக்கு ஆண்டவர் போதிக்கிறார்னா, அந்த மாதிரி இருதயம் உள்ளவர்கள் தான் 4 இருதயம் உள்ளவர்களாய் நம்ம சபைகளில் உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. 4 நிலை உள்ள மனிதர்களை குறிப்பிட்டு தான் ஆண்டவர் சபைகளில் நமக்கு இந்த வசனங்களை போதிக்கிறாரு. அதனால தான் சொல்றாரு காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு. சில நேரங்களில் நம்ம கேட்குறோம், ஆனாலும் அதன்படியே நடக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, நம்ம இருதயங்கள் என்ன பண்ணல, ஒத்துழைக்கல. ஆனாலும் முதல் வசனம் எங்கே விழுந்தது, எப்படி விழுந்தது, அது என்ன ஆச்சு, ஏன் பலன் கொடுக்காம போனது அப்படின்னு சொல்லி எடுத்தவங்க வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை படிங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசனம் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுதான். அடப்பாவே, பிசாசானவன் வந்து நம்ம இருதயத்தில் வசனத்தை வஞ்சிக்க கூடுமானால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கொள்ளையில் விதைக்கிறோம். விதைகளை வந்து ஆடி மேய்தனா நம்ம அப்படியா விதைச்சிருப்போம்? இல்லை விதைச்சா அந்த ஆடு வந்து சாப்பிட்டுச்சுன்னா அந்த ஆடை நம்ம விட்டுருவோமா? அப்போ நம் இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை மாத்திரம் பிசாசனம் வந்து அது எடுத்து போறானா? அப்ப நம்ம இருதயங்கள் எப்படியா இருக்கிறது? நம்ம வழியறைகளை விதைக்கப்பட்டு நம் இருமனம் உள்ளவர்களா இருக்கிறதுனால நம்ம அங்கேயும் இல்லாத இங்கேயும் இல்லாத பாதுகாப்பா இல்லாத வசனத்தை கேட்கிறவர்களாயும் இல்லாததுனால தான் பிசாசனம் வந்து நம் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை அவள் துணிகரமா எடுத்துக்கிட்டு போறான். நம்ம இருதயத்தை பிசாசனவனுக்கு அதிகாரம், அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. பிசாசனவன் வந்து நம்ம இருதயத்தில் வசனத்தை எடுத்து அவன் வசனத்தை எடுக்கிறானா. உனக்கு உண்டான உடைமைகளை அவன் எடுக்கல, அவன் வசனத்தையே எடுக்கிறானா. அப்ப நம்ம இன்னைக்கு எப்படியா இருக்கிறோம்? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத கூழியும் குடிக்கிறோம், ஆண்டவருடைய அப்பத்தையும் வாங்கி சாப்பிட்றோம். எப்படியா இருக்கிறோம் இன்னைக்கு?
நிலையற்றவர்களாய் நம்ம இருக்கிறோம் சபைகளில். இன்னைக்கு நம்ம நிலையற்றவர்கள் இருப்பதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இருமனம் உள்ளவன் வழியில் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியல, ஒன்றுமே பெற்றுக்க முடியல. நம்ம அங்கேயும் ஓடுறோம், ஒன்றுமே இல்லை, ஒரு லாபமும் இல்லை. சபைகளில் உட்காந்துருக்கோம், இங்கேயும் நமக்கு ஒரு லாபமும் இல்லை. அந்த இருதயம் உள்ளவர்களா இன்னைக்கு நம்ம எப்படியா இருக்கிறோம்? அந்த நிலையில் நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கடைசி நேரத்தில் கூட சிம்சோன் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான். ஒரே ஒரு இசை மாத்திரம் எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, ஒரே ஒரு இசை மாத்திரம் எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொன்னார். பலமான அவருடைய கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம இருமனம் உள்ளவர்களாய் சபைகளில் உட்கார்ந்துருந்தோம்னா ஒன்றுமே லாபமே இல்லை. அப்படி நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோமா? நிலையற்றவர்களாய் நிற்காதீங்க. அதை விட பரிதாபமான வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. சரி, 2வது நிலைகளில் எங்கே நம்ம விதைக்கப்பட்டிருக்கிறோம்? எந்த இருதயம் உள்ளவர்களாய் இன்றைக்கு நம்ம சபைகளில் உட்கார்ந்துருக்கிறோம்? 2வது வசனங்களை 13வது வசனங்களை வாசிப்போமா? கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலத்தில் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இந்த இருதயம் யாரு தெரியுமா? இந்த அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்கு வரச்சான ஒரு கூட்டம் நம்ம சபைகளில் இருக்கு. அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் கிறிஸ்மஸ்னா வந்துருங்க. நம்ம சபைகளில் வெளியிலேருந்து பாஸ்டர் வராங்கன்னா அதுக்காக வர்றச்சான ஒரு கூட்டம் இருக்கு. அப்பம் பிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வருது. நம்ம நன்மைக்காக ஒரு கூட்டம் வருது. இன்னைக்கு ஏதாவது சபைகளில் நமக்கு செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை தான் வேறு இல்லாததினால் கொஞ்ச காலத்தில் மாத்திரம் அது என்ன பண்ணுமா? விசுவாசிக்குமா? ஏன்னா அப்போ இந்த ஆற்றிலிருந்து ஆண்டவர் வார்த்தை போகும்போது அந்த ஜனம் கேட்குமா, அந்த இருதயம் சொல்லுமா, எனக்காக தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறாரு. ஏன்னா புல்லுள்ள இடங்களில் உன்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நண்டையில் கொண்டு போய் விடுகிறாருன்னு சொல்லும் போது மட்டும் தன்னோட இருதயத்திற்கு இது எனக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லுமா. ஆனால் கடிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லும்போது நீ சபைக்கு வரணும், சபையின் ஒழுங்கின் காரியத்தை நீ கடைப்பிடிக்கணும்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுமா? ஒரு நாள் வரலன்னா நமக்காக தான் இதை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம இருதயங்கள் என்ன பண்ணுமா? சோர்ந்து போயிடுமா? இன்னைக்கு எத்தனை நாளைக்கு நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்ப்பீங்க? அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்த ஜனங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? துரத்தி விடுவார். ஆனாலும் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். நம்ம ஆண்டவர் நன்மைகளால் அவர் கண்கள் என்ன பண்ணுறதான் சுற்றி திரிந்து அவர் நமக்கு நன்மை செய்யும்படி தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். வா ஆத்மாவும் ஏன் ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனாலும் நம்ம எத்தனை நாளைக்கு அற்புதங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்போம்? அற்புதங்களை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனாலும் ஒரு சில நாட்களுக்கு ஒரு பெரிய நம்ம ஒரு டாஸ்க் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விளையாட்டு வைப்போம். என்ன அப்படின்னா, குழு லோனு வாங்கிடுவோம், வீட்டு லோனு வாங்கிடுவோம். வீடு இந்த நம்ம ஊரில் எத்தனை லோன் தராங்களோ அத்தனை லோனு நமக்கு திராணிக்கு மேலே வாங்கி வச்சுருவோம். ஒரு 20,000 நமக்கு திராணி உள்ளது. நம்ம ஏன்னா ஒரு 1500 நம்மளால் கடன் அடைக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ரூபாய் கடன் அடைக்க முடியும். எனக்கு ஊரில் கிடைக்கிற வேலையை கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். ஆனாலும் திராணிக்கு மேலாக ஒரு 50,000 லோன் தருவான்னு அவன் சொல்லுவான். ஆனால் வாயை பொழந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? போய் வாங்கிடுவோம். ஆனால் அது கட்டுறதுக்கு உனக்கு 3500 ரூபாய் கட்டுறதுக்கு திராணி இருக்கா? 3500 நம்ம ஊரில் நமக்கு வேலை இருக்கா? அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. அற்புதங்களையும் அடையாளங்களை பார்த்துட்டு லாஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பான். ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்துட்டீங்கன்னா என் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்கவே மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கோரிக்கை வைப்போம். ஒரு வியாதியிலேருந்து வருவோம். ஆண்டவரே, நீங்கள் மட்டும் இந்த வியாதியிலேருந்து எனக்கு சுகம் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை மறக்கவே மாட்டேன்னு சொல்லுவோம். இதை மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கொண்டு வருவோம். ஆண்டவர் அதிலே நம்மளை கைவிடாத அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். ஆனாலும் நன்றி கெட்டவர்களாக நம்ம தான் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை மறந்துவிட்டு நம்ம ஓடி போடுவோம். அடுத்த வாட்டி நம்மளை போய் நம்ம கூப்பிடுவோம். நம்மளை நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவோம்? கடங்காரங்களை பார்க்குற மாதிரி பார்த்து ஒளிஞ்சு ஓடி நம்மளை பார்த்தா தெரிச்சு ஓடுங்கிடுங்க. அதுக்காகவா ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்கிறாரு? சொல்லுங்களா? அதுக்காகவா ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரு? நன்மை பெற்ற நீ
ஆண்டவர் நம்ம ஆயுசு நாள் இருக்கிற வரையும் அவரை நம்ம மறக்கவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்கிறவராகவே அவர் கண்கள் சுற்றி இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய விருப்பத்தின்படி நம்ம வாரதை விட்டுட்டு விருப்பத்துக்கு மீறி நம்ம வீட்டை அடமானம் போட்டு நம்ம ஒரு லோன் வாங்குறோம். நம்ம வீட்டை மீட்கிற அளவுக்கு நமக்கு காசு இருக்கணுமல்ல. அப்போ ஏன் நீங்கள் அதை செய்கிறீங்க? ஏன் லோன் வாங்குறீங்க? நம்மளுக்கு திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்கப்பட விடேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் அவன் தன் இச்சையினால், அவன் சுய இச்சைனால், அவன் விருப்பத்தின்படி செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவான்? பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சோதனை வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் விட்டு ஓடி போடுவான். கொஞ்ச காலத்தில் மாத்திரம் நம்ம ஆண்டவரோடு நிற்கக்கூடாது. கடைசி பரியந்த முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவருக்கு தெரியும். அவரு தான் சொல்லிருக்காரு, உங்களை உயர்த்திருக்கும்படி அவருடைய பெல்லத்தை கரத்துக்குள்ள நீ அடங்கிரு. அவருக்கு தெரியும் ஏற்ற காலத்தில் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்றாரு. அவருடைய பெல்லத்தை கரத்துக்குள்ள உட்காந்துரு, அவர் பெல்லத்தை கரத்துக்குள்ள நீ அடங்கிரு, அவர் பெல்லத்தை குரலை நீ நடக்க பழகு. ஆண்டவர் நமக்கு ஏற்றவைகள் அவர் அதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன். ஆமாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அப்பா அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்புறம் அவர் 3வது இடத்துல எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க? 3வது வசனம் 14வது வசனம் எடுத்து வாசிங்க. புல்லுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் போகிறார்கள். அல்லேலூயா. நம்ம சபைகளில் உட்கார்ந்துருக்கிற வரையும் ஆண்டவர் நிச்சயமாகவே இருக்கிறார் என்பது நம்ம உறுதி கொள்கிறோம். நம்ம சபைகளில் உட்கார்ந்துருக்க வரையும் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் நிச்சயமாகவே இருக்கிறாரு, நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவே செய்வாரு, நிச்சயமாகவே அவர் என்னை கைவிடவே மாட்டாரு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. நம்ம வாக்கு தத்தங்கள் முழுவதுமா நம்ம இருதயத்தில் விசுவாசித்து நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வார்த்தை கேட்டுட்டு கேட்டை தாண்டி போன உடனே என்னென்ன பிரச்சனைலாம் வருதான் எடுத்தவங்க திரும்பி படிங்களா அந்த வசனத்தை. பிரபஞ்சத்தின் கூறிய முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய இந்த உலகத்தின் கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். ஆமென். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே நம்ம நினைப்போம், ஆண்டவருக்கு நம்ம ஏதாகிலும் செஞ்சே ஆகணும். ஆண்டவரே நீர் என்னை எடுத்து பயன்படுத்துங்க, நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட இங்கே ஒரு பெரிய கமிட்மெண்ட் கொடுத்துட்டு போவோம். ஆனால் இந்த கேட்டை தாண்டிட்டு நம்ம ஊர் உள்ளார போனோடனே என்னென்ன கவலைலாம் வருது பாருங்களா. இந்த பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தின் கவலைகள் நம்மளை என்ன பண்ணுதான்? கவலைப்படுத்துதான். ஐஸ்வர்ய கவலை வருதான், நெருக்கப்படுறோமா. நம்ம இந்த கவலைகள்லாம் வர்றதுனால நம்ம என்ன பண்ணுறோமா? ஆமாம், அங்கேயும் போய் என்ன செய்ய போகுது, இங்கே இருந்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பெரிய நெருக்கத்திற்குள்ள நம்ம வந்துடுறோம். இந்த உலகத்தில் நான் அதுக்கு தான் சொல்லுவேன், இதை நிறைய தடவை நான் சபைகளில் போதிக்கிறேன். நமக்கு இதனால செய்ய முடியும் அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட கடை வாங்குங்க. தயவு செய்து சொல்கிறேன், நம்ம சபையின் பிள்ளைகளில் உலகத்தான் கூட ரொம்ப நாணமாக தெளிவாக வாழுறான். ஏன் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க இன்னைக்கு நீயும் நானும் இன்னும் கடன், இன்னும் பிரச்சனை, இன்னும் போராட்டம், நம்மளை பார்த்தா கிறிஸ்துவ பிள்ளைகள்னு யாராவது சொல்றாங்களா? ஊர் உள்ளார வந்தா நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளை பார்த்து பிசாசன ஓடி போனானா, உலகத்தை கலக்கிறவன் இங்கே வந்து விட்டார்களா என்று. ஆனா நம்மளை பார்த்தா சரி எங்கிருந்து வந்து இது பாரு அப்படின்னா நம்மளை சொல்லணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கை மாறாதது தான் காரணம். நம்ம வாழ்க்கை இன்னும் மாறாதது தான் காரணம். இருந்த மாதிரியே இருப்பது தான் காரணம். ஒரு மாற்றமும் இல்லை. நம் தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்றாரு, நீ நாணத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யார்கிட்ட கேட்கணுமா? யார்கிட்ட கேட்கணுமா? பக்கத்து வீட்டுக்காரன்ட்டியா, அக்கத்து வீட்டுக்காரன்ட்டியா, நம்ம புருஷன்ட்டியா, நம்ம பிள்ளைங்கள்ட்டியா?
இல்ல. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் கேட்க கடவன் சொல்றாரு. நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்துல அதுதான் வேத வசனம் சொல்லுது. இந்த உலகத்துல போனவன தேவையில்லாத பிரச்சனை, திராணிக்கு மேல, நம்ம சிந்தைக்கு மேல, நம்ம பலனுக்கு மேல, நம்மளை யாருன்னு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய சுமையை தூக்கி என்ன பண்ணிடுறோம், தலையில வச்சிக்கிறோம். சுஜித்துக்கு இப்ப என்ன தேவை? அவனுக்கு சாப்பாடு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, அவனுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன காரியமோ அது போதுமானது. எனக்கு இப்போ பைக்கு வேணும், கார் வேணும்னா நான் வாங்கி கொடுத்துருவேனா? அது என்னன்றது அவனுக்கு அத்தியாவசிய தேவை. தேவைக்கு மீறி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அவன் அந்த ஆக்சிடெண்ட்டில் கூட அவன் இறந்து போவான். அதுக்கு யார் பலி? அவன் தான் பலி, நான் தான் பலி. நம்ம பிரச்சனை. நேற்று சார் ஒரு தெளிவாக அழகாக சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார். டெய்லி ஒவ்வொரு விஷயத்தை அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கும் போது இப்படிலாம் கூட வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு நான் பிரமிக்கிறேன். அவர் சொன்னார், அமைதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்கே தேடுறோம்? நம்ம எங்கே தேடுறோம்? அது யார்கிட்ட இருக்கு? கடையில் இருக்கா? இல்லை நம்ம உற்றார் உறவினர்கிட்ட இருக்கா? இல்லை நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கு? நமக்குள்ளே தான் ஆண்டவர் ஒளிச்சு வச்சிருக்கிறாராம். இந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு அப்படியே அழுறு விட்டுருச்சு. உண்மை அதுதான். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அமைதியும் நமக்குள்ளே வைத்துக்கிட்டு ஆட்டை தோல் மேலே போட்டுக்கிட்டு ஆட்டக்கானன்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி சந்தோஷத்தை சமாதானத்தையும் நமக்குள்ளே வைத்துக்கிட்டு யார்கிட்டையும் ஒருத்தவங்கள்ட்ட போய் தேடுறோம். அவங்கள்ட்ட போனால் என் மனசு அமைதியாக இருக்கா? இவங்கக்கிட்ட போனால் என் சந்தோஷம் கிடைச்சிருமா? இவங்கக்கிட்ட போனால் என் நிம்மதி கிடைச்சிருமா? இவங்கக்கிட்ட போனால் என் கடை அடைச்சிருமா? அப்படின்னு தேவைக்கு மீறி இந்த உலகத்தின் காரியங்கள். இவன் இன்னைக்கு பைக் வாங்கினா நாளைக்கு நான் சைக்கிளாவது வாங்கிடணும் கடனை வாங்கி. அவன் இன்னைக்கு வீடு கட்டினானா என் வீட்டுக்கு நான் ஃப்ரிட்ஜை நான் எப்படியே கடனை வாங்கிடணும். தயவுசெய்து வாங்காதீங்க. ஒரு வீட்டுக்கு நீங்கள் மொழி வச்சா கூட இன்றைக்கி 500 ரூபாய் நீங்கள் மொழி வச்சிங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு போய் நீங்கள் மொழி வைக்கலான்னா உன்னை ஃபோன் பண்ணி கேட்குறான். அது தேவையா? நம்மளுக்கு தேவையா? சொல்லுங்க. சபையின் பிள்ளைகளுக்கு இது தேவையா? இதை தான் போதிக்கிறாரு சாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகளை, பிளாஸ்டிக்கில், குப்பைகளை, வேதனைகளை தூக்கி உங்கள் தலையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க. என் சந்தோஷம் காணும், என் சமாதானம் காணும், என் நிம்மதி போச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க. தலையை சுரிஞ்சிக்கிட்டு தெருவில் அந்நிய ஜனங்கள்கிட்ட போய் கையேந்து நிற்காதீங்கன்னு அதை தான் நம்ம ஃபவுண்டர் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஏன் பிரச்சனை? இந்த உலகத்தில் சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக நம் மிகப்பெரிய ரட்சிப்பை இழந்து போயிடுறோம். ஒரு சத்த நேரம் தான் சிற்றின்பம், ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த உலகத்தோடு சந்தோஷம், இந்த உலகத்தோடு கொஞ்ச நேரம் தான் நம்மளுக்கு ஒரு அமைதி. ஆனாலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படி நம்மளோடு கூட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வைத்து போகிற நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்ப்பதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் ஏன் 100 160 பலனை கொடுத்தார்கள் என்று எடுத்து வாசிங்க. வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையமான இருதயத்தில். அல்லேலூயா. இவங்க எப்படி தெரியுமா? அல்லேலூயா. நல்ல நிலம் மாத்திரம். இப்போ இந்த நான் 3 விஷயத்த சொல்லிட்டேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அந்த வசனத்தை கேட்டு என்ன பண்ணாங்களாம்? திரும்பி வாசிங்களாம். நல்ல நிலத்தில் இந்த வசனத்தை கேட்டவர்கள் இது உண்மையா? சொல்லுங்க, திரும்பி படிங்க. இது உண்மையா? இது நன்மையா? என் இருதயத்தில் காத்துக்கொண்டு பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். போயிட்டு இது நான் மறுபடியும் சாரே சொல்றேன்னு சொல்லி கூட நீங்க எதுவும் நினைக்க வேணாம். அவர் ஒரு டீ கூட நேற்று ஒரு டீ கதை கூட சொன்னார். டீயை வாங்கி ஒன்று டப்புன்னு நம்ம குடிச்சிட்டு போடுறவங்க அந்த டீயில் ஒரு டேஸ்ட்டு தெரியாது. ஆனால் அந்த டீயை வாங்கி நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக ஒரு சொட்டு வாயில் போட்டால் அதோட டேஸ்ட் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்னு சொன்னார். அதை மாதிரி தான் மாடுக்கு கூட ஒப்பிட்டு சொல்கிறேன் பாரா. மாடு மேய்ச்சலுக்கு போகும்போது நிறையா என்ன பண்ணிவிடுமா, பில்லுகளை மேய்ஞ்சிடுமா. மேய்ஞ்சிட்டு போயிட்டு அது இரவு முழுவதுமா என்ன பண்ணுமா, அசை போட்டுக்கிட்டே இருக்குமா. அது அரைச்சி அது தனக்கு தேவைக்கு ஏற்ற அது என்ன பண்ணுமா, வழித்து நிரப்பிக்குமா. அதை மாதிரி தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். திரும்பி அந்த வார்த்தைகளை சொல்லுங்களா. உண்மையும்
நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலனை கொடுக்குறானா. அப்படியே எடுத்த உடனே அடிச்சு நவுத்து என்ன பண்ணல, அவங்க ஓடி போடல. ஆனா அந்த வார்த்தை உண்மையா, இயேசுவானவர் உண்மையா, அவர் நிச்சயமாகவே அவர் நம்மளை ரட்சிக்கிறவரா, நிச்சயமாகவே அவர் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துறவரா, நிச்சயமாகவே மீண்டும் நம்மளை அவர் கூட்டிட்டு போறவரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோமா, நிதானத்தோடு தன் இருதயத்தில் காத்து கொண்டு பொறுமையுடன் டிஸ்கஸ் பண்றாங்களாம். அல்லேலூயா. அந்த இருதயம் உள்ளவர்களாய் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோமா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பைகள் எல்லாம். நம்ம எதெல்லாம் கவலைப்படுறோம், அந்த 3வது வசனத்துல எதெல்லாம் கவலைப்படுறோம், இந்த பிரபஞ்சத்தின் கூறிய காரியங்களை, கவலைகள், பிரச்சனைகள், சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யங்கள், இது எல்லாமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா. ரைட் தானே? நம்ம ஆண்டவர் எவ்வளோ அழகா சொல்லிருக்காரு. நம்ம ஆண்டவர் மட்டும்தான் இவன் ஏற்றவன் தாழ்த்தவன், படித்தவன் படிக்காதவன், இவன் முட்டாளு அறிவாளின்னு அவர் என்ன பண்ணல, செலக்ஷன் பண்ணி அவர் தேர்வு பண்ணி எடுத்தவர் அல்ல. அவர் எல்லாத்தையும் எப்படி தான் எடுத்திருக்காராம், ஒரே மாதிரி தான். இது என்னோட பிள்ளைன்னு ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும்தான் அவர் அழைத்து நம்மளை கூப்பிட்டாராம். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அவர் ராஜ்யம் என்ன, அவர் ராஜ்யம் என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சபைகளில் பேதுரு ஏந்திரிச்சு போதிக்கிறாராம். போதித்த உடனே கேட்ட ஜனங்கள் மாத்திரம், நாங்கள் என்ன செய்யணும்ப்பா, நாங்கள் என்ன செய்யணும்? இன்னைக்கு ஏன் நம்ம உணர்வு உள்ள இருதயங்கள் இல்லாதவர்களாய் சபைகளில் உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா? அந்த 10வது வசனத்தை எடுத்து படிங்களா. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை எடுத்து படிங்க. அறியும்படிக்கு இது தேவனோட ரகசியங்களை சபைகளில் 4 இருதயம் உள்ளவர்களுக்கு, உங்களுக்கு எனக்கும் போதிக்கிறாரு. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ 100 100 பலனை கொடுத்தாங்களாம். அதுக்கு காரணம் என்ன? ஏன் பலன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இல்லை? சபைகளில் வந்தால் தூங்குறது. எப்படி தூக்கம் வருது? சபைகளில் எப்படி தூக்கம் வருது? ஆண்டவர் மாத்திரம் உங்களை ஆசீர்வதிக்கணும், நம்ம மட்டும் தூங்கினா நம்ம ஆண்டவர் எப்படி நம்ம வசனங்கள் அவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாரு? நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாரு? அதனால தான் நம்மளுக்கு பலனே இல்லை நம்ம வாழ்க்கையில. கேளுங்களா, ஒருத்தவங்க கைப்பிடிச்ச சொல்லுங்களா, ஏன் உன் லைஃப்ல பலன் இல்லை அப்படின்னா, நீ தூங்குறதுனால தான், ஆண்டவர் வார்த்தை கேட்காத இருக்கிறதுனால தான், கேட்டும் கேட்காதவர்களுக்கு போல இருக்கிறது தான், பார்த்தும் பார்க்காதவர் போல இருக்கிறதுனால தான் உணர்வு இல்லாத இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கிறாராம். அல்லேலூயா. உணர்வு இல்லாத இருதயத்தை புறக்கணிக்கிறாராம். உணர்வு உள்ள இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்றாராம்? கேட்ட ஜனங்கள் அவரு இருதயத்தில் அந்த வார்த்தை கேட்ட உடனே, பேதுரு எழுந்துச்சு போதிச்ச உடனே என்ன சொல்றாங்களா, கேட்ட ஜனங்கள் மாத்திரம் நாங்க என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் உபதேசத்துல காத்திருந்தாங்களாம், அப்பம் பிக்குதலை காத்திருந்தாங்களாம், அவங்க ஒருமனம் பட்டவர்களாய் சபைகளில கூடி இருந்தாங்களாம், அவங்க அநேக காரியங்கள் சபையின் ஊழியங்கள்ல இருந்தாங்களாம். பாருங்க, எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46 47 மட்டும் படிங்க. ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இங்க மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் கண்களில் மாத்திரம் நம்மளுக்கு தயவு இல்லையா, மனுஷரோட கண்களில் கூட தயவு கிடைக்கும்படி உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரா. அல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கே ஓடுறல்ல. இன்னைக்கு நிலையில்லாத இந்த உலகத்துல எத்தனையோ சந்தோஷத்திற்காக தன் குடும்பத்தை விட்டுட்டு எதுக்கே ஓடுறோம். ஆனாலும் நிலையானவர் நம்மளோடு கூட இருக்கிறார்.
அதை தான் சொல்கிறார், அன்னிதினமாய் அவர் சபைகளில் சேர்த்து கொண்டு உனக்கு வேண்டிய காரியங்களை பங்கிட்டு கொடுத்தார்களாம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி பெரியவங்க சின்னவங்க அப்படிலாம் இல்லையா, எல்லாருக்கும் அவங்க பங்கிட்டு சாப்பிட்டார்கள். விசுவாசத்தில் தரித்திருந்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடுமா? கண்களை மூடி முட்டி போடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்ம அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுனா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. நம் இருமனம் உள்ளவர்களாக இருக்க வேணாம். நம்ம அற்புதங்களை மட்டும் பார்த்துட்டு இடம் தவறி ஓடிப்பட வேணாம். இந்த உலகத்தின் கவலைகள் நம்மளை நெருக்கப்படக்கூடாது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அனைதினமாய் சபைகளில் சேர்ந்து அவருடைய ஊழியத்தில், அவருடைய விசுவாசத்தில், அவர் பரிசுத்தத்தில் நிறைந்தவர்களாய் காத்திருந்தவர்கள் மாத்திரம் சேர்க்கப்பட்டார்கள் சபைகளில். இந்த உலகத்தில் ஒன்னே ஒன்று தான், அவருடைய அன்பு மட்டும்தான். ஆனால் உலகத்தான் சொல்லுவான், இந்த உலகம் ரொம்ப பெருசுடா அப்படின்னு. ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகம் ரொம்ப சிறுசுப்பா, இந்த உலகம் ரொம்ப சிறுசு, உனக்கு வேண்டியவைகளை நான் வைத்திருக்கிறேன், இந்த உலகம் ரொம்ப சிறுசு. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்க நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் பொங்குதையா. ஆமா ஆண்டவரே, எங்க நினைப்பா யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க என் நினைப்பா இருக்கிறாங்கன்னு. ஆண்டவர் அவர் அதிகாரமுள்ள நாமம் உள்ளவர், சர்வ அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகல ஐஸ்வர்யமும் சம்பூரணம் அவர் கரங்களில் இருக்கு. ஆனாலும் இந்த உலகம் ரொம்ப சிறுசுதான். ஆண்டவருடைய அன்புக்கு முன்னாடி நம்மளை தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரம், ஆண்டவரே நீங்கள் இந்த நேரத்தில் என்னோடு பேசின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரன்னு சொல்லி கூட ஆண்டவர்கிட்ட மறைமுகமாய் கேளுங்க. ஆண்டவரால் மட்டும்தான் நம்மளை உருவாக்கவும் கட்டவும் நாட்டவுமே முடியும், வேற யாராலுமே முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.